கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள உடல்கள் அங்கேயே வைக்கப்பட்டு கேரள அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் உடல்களை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அங்கு முகாமிட்டிருக்கிறார். சரவணன், கேரள அரசின் சார்பில் நடைபெறும் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது எவ்வாறு நடைபெறும், சரியாக எப்போது நடைபெற இருக்கிறது? சரவணன், குவைத் தீ விபத்துல உயிரிழந்தவர்களுடைய இந்தியர்களுடைய இந்த உடல் விமானப்படை விமானம் மூலமாக கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 31 பேருடைய உடல் அங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது. 23 பேர் அதில் கேரளாவை சேர்ந்தவர்கள், 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். மீதம் இருக்கக்கூடிய உடல்களுடன் வட மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடைய உடல் அங்கிருந்து விமானப்படை விமானம் இங்கே டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்பொழுது அங்கே கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானப்படையினுடைய சிறப்பு விமானத்தில் மத்திய இணையமைச்சர் KV சிங் உட்பட அந்த அதிகாரிகளும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னதாகவே குவைத்தில் அந்நாட்டு அமைச்சர்களையும் அந்நாட்டு அதிகாரிகளையும் தூதரக அதிகாரிகளையும் சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்தியர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் அங்கே இந்தியர்கள் எந்தெந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதையும் அங்கிருந்து பட்டியலிட்டு உடனடியாக அந்த தகவலும் இந்தியாவிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களுடைய உடலை உடனடியாக அங்கிருந்து இந்தியாவிற்கு கொண்டு அவரவர் குடும்பங்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் அங்கு மத்திய இணையமைச்சர் சென்ற பிறகு அதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வேகமாக இந்த முதற்கட்டமாக அந்த 45 பேருடைய உடல்களும் மரபணு பரிசோதனை மூலமாக அடையாளம் காணப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாகத்தான் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே தரையிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 31 பேருடைய உடல்களுக்கும் அங்கே மரியாதை செய்து அங்கே அதற்கு பிறகு கேரள மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அங்கே வந்திருக்கிறார்கள். முன்னிலையில் மரியாதை செய்துதான் ஒவ்வொரு மற்ற மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் அதேபோல கர்நாடகாவை சேர்ந்தவருடைய உடலும் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த உடலை அந்தந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழகத்தினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகளும் கேரளாவுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கொச்சி விமான நிலையத்தில் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே இதுவரை 23 பேர் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய உடல் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு, கேரளாவினுடைய பல்வேறு ஊர்களுக்கு அந்த உடல்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட இருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய அந்த 7 பேருடைய உடலும் அதே போன்ற ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர், தூத்துக்குடி, விழுப்புரம் மற்றும் சென்னை ஆகிய இந்த ஊர்களுக்கு அங்கிருந்து தனித்தனி ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், கடலூர் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர், திண்டிவனம் அருகே செஞ்சியைச் சேர்ந்த முகமது ஷெரீப், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபினேஷன் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரனைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் ஆகிய இந்த 7 பேருடைய உடலும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்காக தற்பொழுது அவருடைய உடலை அங்கிருந்து தனித்தனி வாகனம் மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.